ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் சார் மல்லி கிட்ட போய், மல்லி சாரி மல்லி, என்ன மன்னிச்சிரு, ராஜேஸ்வரி என்னை கூப்பிட்டு பணம் கொடுத்தா நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ராஜேஸ்வரிக்கு எங்க சொத்து நம்ம கையை விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனாலதான் நம்மளை கூப்பிட்டு பிச்சை காசை தூக்கி போட்டு நம்மளை காலி பண்ணலாம்னு நினைக்கிறா. நானும் அவ செஞ்ச தில்லு முள்ளெல்லாம் போனா போயிட்டு போகுதுன்னு பாவம் பார்த்து விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சேன்னா அவளை நடுத்தருக்கு கொண்டு வந்துருவேன். எதுக்கு அசிங்கம்னு பாக்குறேன். நீ எதுவும் நினைச்சுக்காத மல்லி, நான் உனக்கு லோன் அப்ளை பண்ணிருக்கேன், அது கிடைச்சோன்னா கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மல்லி மேடம் சொல்றாங்க, சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எங்களால எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, ஏன் மல்லி இப்படி பிரிச்சு பேசுற, எனக்கு ஒண்ணுன்னா நீ செய்ய மாட்டியா, உனக்கு ஒண்ணுன்னா நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஓகே தாங்க, என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அண்ணன், உங்களுக்கு அவர் மூணாவது மனுஷன் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, ஆனா நான் அப்படி நினைக்கலையே மல்லி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுதாங்க உண்மை. போன தடவையே பணம் கேட்கும் போது உங்க அக்கா சொன்னாங்கல்ல, உனக்கு ஒரு தேவைன்னா நான் பணம் கொடுத்துருவேன், ஆனா மல்லியோட அண்ணனுக்கு நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு உங்க அக்காவே தானே சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய், மல்லி முதல்ல அவளை என் அக்கான்னு சொல்றது நிறுத்து, அவளை என் அக்கான்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவளுக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சு, அவளோட தொடக்கத்தை அவளே தேடிக்கிட்டா, அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மல்லி சொல்றாங்க, சரி அதை விடுங்க, நீங்க காஃபி போடுவா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, ஏன் மல்லி, ஒரு ஆம்பளை கிச்சனுக்கு வந்தா உடனே காஃபி குடிக்கதான் வந்தாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மனோகர் சார் உள்ள வந்துடுறாரு. அவர் பார்த்துட்டு, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு விஜய் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேணுகாவுக்கு அந்த போலி டாக்டர் போன் பண்ணி பேசுறாங்க. அந்த போன்ல ரேணுகா சொல்றாங்க, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு உன் வேலைலாம் இங்க வேகாது, பேசாம ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க, பேசாம நான் சொல்ற இடத்துக்கு ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.